Hi ma, 10th maths, second chapter numbers and sequences. Okay va? Adala example 2.5 பார்க்க போறோம். Find the greatest number that will divided 445 and 572 leaving remainders 4 and 5 respectively னு question கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினு சொன்னா என்ன question இருக்குது? Find the greatest number that will be divided. அப்போ வந்து நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா போதும். ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம், ரிமைண்டர் 4 5 இருக்கிறதுனால இந்த 4 ஐயும் 5 ஐயும் அவங்க கொடுத்திருந்த 445 ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த நம்பர்ஸை எடுத்து அவங்களுக்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சோ இதுதான் நமக்கு வேணும். HCF தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ஃபைனலா. அது யாருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா அவங்க ரிமைண்டர்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, சோ அதை சப்ட்ராக்ட் பண்ணி முடிச்சிட்டு அப்புறமா 445 ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்றோம். 575 ல இருந்து 72 ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணிட்டு 441 567 கிடைக்குது இல்லையா. 4454 சப்ட்ராக்ட் பண்ணா 441 ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 572 ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணா 12765. ஓகேவா? சோ இத சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 2 வேல்யூஸ்க்கு நம்ம என்ன பண்றோம், HCF ஃபைண்ட் அவுட் பண்றோம். HCF ஃபைண்ட் அவுட் பண்றதுனா எப்படி? So first இதுல இருக்குறதுலயே biggest நம்பரை ரைட் பண்ணிக்கோ. இருக்குறதுலயே biggest நம்பர் வந்து 567. பேலன்ஸ் இருக்கிற நம்பரை இங்க ரைட் பண்ணி இந்த 567 ல 461 எத்தனை டைம்ஸ் இருக்கும்னு பாரு. 500 ல 400 1 டைம்ஸ் தான் இருக்கும். சோ அப்ப 1 டைம் இருக்குது. அப்ப பேலன்ஸ் எவ்வளவுனா சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கணும். எவ்வளவு இதுல இருந்து 567 ல இருந்து 441 சப்ட்ராக்ட் பண்ணா 26 இங்க 5 4 பண்ணா 126 ன்னு கிடைக்குது. திரும்ப என்ன பண்ற, இந்த ரெண்டு டேர்ம்ல 441 126 இருக்கு இல்லையா, இதுல பிக்கஸ்ட் வேல்யூ 441. இந்த அப்படியே இந்த நம்பரை ரைட் பண்ணிட்டே வரணும். இதை ரைட் பண்ணிட்டு 126 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாரு. இப்ப இதுல வந்து 441 இருக்கு, இது 100 சம்திங். சோ அப்ப 100 ஸ்ப்ளிட் பண்ணா கூட ஒரு 300 வரும். பேலன்ஸ் இங்க பாத்துக்கலாம். சோ அப்ப 3 டைம்ஸ் இருக்கலாம். ஓகேவா? 3 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்னு பாரு. 126 3 ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 126 into 3 போட்டனா 18 remaining 1 6 7 378 இருக்கு. அப்ப 441 ல இருந்து 378 சப்ட்ராக்ட் பண்ணா 11 ல 8 போனா 3. இங்க என்ன இருக்கும், 3 இருக்கும். 1 பாரோ வச்சனா என்ன ஆயிரும் 13 ல 7 போனா 6. சோ அப்ப என்ன வந்தது உனக்கு 63. இங்க ரிமைண்டர் எழுதணும். இது வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொன்னா யூக்ளிடியன் டிவிஷன் அல்காரிதம் இருக்குல்ல, அதை தான் நம்ம ரைட் பண்ணிட்டே வரோம். HCF ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நார்மலா சின்ன கிளாஸ்ல என்ன படிச்சிருப்பேன்னா இந்த L டிவிஷன் மாதிரி போட்டு இருக்கிறதுலயே பிக்கஸ்ட் வேல்யூ ரைட் பண்ணுவேன். இங்க வந்து ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம இப்படியே ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு வந்து ரிமைண்டர் 63 வந்துருச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த 126 இங்க ரைட் பண்ணிட்டு இந்த 63 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாக்குறோம். இது வந்து 16 எடுத்துக்கோ, இதை 120 எடுத்துக்கோ. ரவுண்ட் ஆஃப் பண்ணி செக் பண்ணி பாரு, ஈஸியா பண்ணலாம். 120 ல 60 வந்து ஒரு 2 டைம்ஸ் இருக்குமா. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு பாரு, 126 இருக்கு, இங்க 63 இருக்கு. 60 வச்சு பார்த்தனா 120, 3 2 ஆல மல்டிபிள் பண்ணா 6. சோ அப்ப உனக்கு வந்து பேலன்ஸே வராது, ரிமைண்டர் 0 வந்துருச்சு. ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிட்டு HCF என்னன்னா இந்த ஃபைனலா யாரால டிவைட் பண்ணமோ அதுதான். சரியா? இந்த டிவைசர் தான் உனக்கு HCF. சோ அப்ப the required number is என்ன அப்படின்னு சொன்னா 63 அப்படின்னு ஆன்சர் சொல்லியாச்சு. சோ இப்போ எக்ஸாம்பிள் 2.5 பார்த்தோம். 2.4 பார்க்காம விட்டுட்டோம், அதை பார்த்துட்டு வந்துடலாம். 2.4 என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, if the HCF of 210 and 55 is expressible in the form of 55x minus 325 அப்படின்னு கொடுத்துட்டு find x ன்னு கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா யூக்ளிடியன் டிவிஷன் நம்ம இருக்குல்ல அதுபடி யூஸ் பண்றோம். சோ இருக்கிறதுல ரெண்டு டேர்முக்கு, அதாவது 210க்கும் 55க்குமா அவங்க HCF கேட்டிருந்தாங்க இல்லையா. சோ அப்ப நம்ம என்ன பண்றோம், 210 இருக்கிறதுல அதான பிக்கஸ்ட் வேல்யூ, அதை ரைட் பண்ணிட்டு 55 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாரு. ஹோல் நம்பரா பாரு. 200 ல 50 எத்தனை டைம்ஸ் இருக்கும், 4 டைம்ஸ் இருக்கும். ஆனா 210 ன்னு இருக்கிறதுனால நீ 3 டைம்ஸ் போடு. இப்ப மல்டிபிள் பண்ணி பார்த்தா என்ன வருது பாரு. 55 3 ஆல மல்டிபிள் பண்ணா 5 3s are 15, ரிமைனிங் 1, அகைன் 5 3s are 15. இதை வச்சு ஃபர்ஸ்ட் மல்டிபிள் அப்புறம் மல்டிபிள், அப்ப 16 வந்துரும். 165 இருக்கு. புரிஞ்சுதா? 3 5s are 15, remaining 1 and again 3 5s are 15 plus 1 16. 210 ல இருந்து 165 சப்ட்ராக்ட் பண்ணனா இங்க 5
இங்க 1 borrow ஆயிடுச்சு. அப்ப இன்னொன்னு இங்க இருந்து borrow ஆனா 10ல 6 போனா என்ன வரும் 45 இருக்கு. 45 இங்க ரிமைண்டர் ஆட் பண்ணிட்டோமா? சோ ரிமைண்டர் இங்க என்ன வரல 0 வரல. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றோம் 55 இங்க ரைட் பண்ணிட்டு 45 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கறோம். 55ல 45 1 டைம் தான் இருக்கும். பேலன்ஸ் என்ன இருக்கு 10. அப்ப ரிமைண்டர் வந்து என்ன வரல 0 வரல. அகைன் என்ன பண்றோம் இந்த 45 ரைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த 10 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கறோம். 45ல 10 4 டைம்ஸ் இருக்கு. ரிமைண்டர் 5 வருது. சோ அப்ப இங்கேயும் ரிமைண்டர் not equal to 0ங்கறனால அகைன் 10 இங்க ரைட் பண்ணிட்டு 5 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்த்தா 2 டைம்ஸ் இருக்கும். சோ அப்ப 10ல 5 2 டைம்ஸ் இருந்தனா ரிமைண்டர் என்ன வந்துருச்சு 0. இதோட process என்ன பண்ணிடலாம் ஸ்டாப் பண்ணிட்டு the last divisor is என்னது டிவைசர் என்ன கிடைச்சது நமக்கு 5 கிடைச்சது இல்லையா? சோ அப்ப HCF of இந்த ஸ்டெப் எழுதணும்னு அவசியம் இல்ல. எழுதன வேண்டாம்னா விட்டுறலாம். HCF of 210, 55 is equal to 5 ன்னு எழுதினா போதும். பட் அவங்க புக்ல क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு சொன்னா HCF க்கு ஒரு எக்ஸ்பிரசிபிள் கொடுத்திருந்தாங்க. என்ன கொடுத்திருந்தாங்க 55x minus 325. அவங்க என்ன சொல்லிட்டாங்க HCF வந்து 55x minus 325 ன்னு அவங்க HCF க்கு ஒரு எக்ஸ்பிரசிபிள் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 5 ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்ப அந்த ரெண்டுமே ஈக்குவல் இல்லையா? சோ அப்ப ஈக்குவேட் போட்டுக்கிறோம். 210 55 க்கு HCF வந்து 5 ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அவங்க இந்த எக்ஸ்பிரசிபிள் கொடுத்ததனால இவங்க ரெண்டு பேரையும் ஈக்குவேட் பண்ணிட்டு இந்த நியூமரல் வேல்யூவை இங்க எடுத்துட்டு வந்தோம்னா பாசிட்டிவ் 325 ன்னு ஆயிரும். ரெண்டையும் ஆட் பண்ணா 330. 330 இந்த 55 இங்க இருக்குல்ல அதால டிவைட் பண்றோம்னு வெச்சுக்கோ. லெவல் டேபிளால கொடுத்தனா இங்க 3 டைம்ஸ் வரும். இந்த 0 இங்க 5 டைம்ஸ். சோ 30/5 ன்னு வருது. அகைன் என்ன பண்ணிக்கோ 5 டேபிளால கட் கொடுத்து x ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டோம் 6 ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.6 பாக்குற. இதுவும் அப்படிதான் find the HCF of ன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா 2 நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியல. இங்கே சேம் கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸை எடுத்து அதுல யாரு பிக்கஸ்ட் வேல்யூவோ அவங்கள அங்க அப்ளை பண்ணிக்கோ. a பிளேஸ்ல போட்டுட்டு நமக்கு வந்து ஃபார்முலா என்ன யூக்ளிடியன் ஃபார்முலா a is equal to bq plus r. சோ அப்ப a ஓட பிளேஸ்ல இருக்கிற பிக்கஸ்ட் வேல்யூ ரைட் பண்ணிக்கோ. ஸ்மால் வேல்யூவை b ன்னு எடுத்துட்டு இதுல 504ல 396 எத்தனை டைம்ஸ் இருக்கும் 1 டைம் இருக்கும். அப்ப 504ல இருந்து 396 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது 108. 108 கிடைச்சா அப்ப r வந்து இது ரிமைண்டர் வந்து என்ன வரல 0 வரல. சரியா? 504ல 396 சப்ட்ராக்ட் பண்றேன். சோ இங்க என்ன வரும் 8 இருக்குது. இங்க என்ன இருக்கும் 1 borrow by 9 10 ன்னு இருக்கும். 10ல இன்னொரு borrow ஆனனால இது என்ன ஆயிரும் 0. 4ல 3 போனா 108. அகைன் இந்த 396 இங்க அப்படியே ரைட் பண்ணிட்டு இதுல 108 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாக்குறோம். 3 டைம்ஸ் இருக்கு. பேலன்ஸ் என்ன இருக்கு 72. அகைன் r ஓட வேல்யூ வந்து not equal to 0ங்கறனால ரிமைண்டர் 0 வரலங்கறதுனால திரும்ப 108 அந்த process அப்படியே போயிட்டே இருக்கும். 108 ரைட் பண்ணி 72 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாக்குறோம். 1 டைம் இருக்கும். பேலன்ஸ் 36. சோ அகைன் என்ன ஆயிடுச்சு ரிமைண்டர் not equal to 0. சோ அப்ப 72ல 36 2 டைம்ஸ் வந்ததனால ரிமைண்டர் 0 கிடைச்சிருச்சு. ரிமைண்டர் 0 கிடைச்சதனால இந்த டிவைசர் தான் நமக்கு என்னது அதோட HCF. யாரோட HCF 396க்கும் 4க்கும் HCF வந்து 36 ல ரைட் பண்ணிட்டோம். பட் இன்னொரு வேல்யூ இருக்கு 636 பேலன்ஸ் இருக்கு. நம்ம 2 நம்பர்ஸ் தான் பார்த்தோம். அப்ப இந்த 36க்கும் 636க்கும் HCF ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டுல இருக்கிறதுல பிக்கஸ்ட் வேல்யூ வந்து 636. இப்போ அத ரைட் பண்ணிட்டு அதுல 36 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாரு. 17 டைம்ஸ் இருக்கு. இவங்க ரெண்டு பேரை மல்டிபிள் பண்ணிட்டு அந்த வேல்யூவை 636ல சப்ட்ராக்ட் பண்றோம். சோ அப்ப 36 17னால மல்டிபிள் பண்ணா 42க்கு 2 4 25 6 3. சோ ஆட் பண்ணனா என்ன கிடைக்கும் 2 11 ரிமைனிங் 1 6 ன்னு வந்திருக்கு. 636ல 612ல சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தனா 4ம் 2ம் இருக்கு. சோ 24 ன்னு ரைட் பண்றோம். ஓகேவா? சோ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ண பார்ட் இங்க இருக்குது. அந்த மல்டிபிள் பண்ணதை நம்ம என்ன பண்றோம் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ரிமைண்டர் 0 வரலங்கிறதுனால 36 இங்க ரைட் பண்ணி 24 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாக்குறோம். 1 டைம் இருக்கு. பேலன்ஸ் 12. பேலன்ஸ் 12 வந்ததனால அகைன் 24 வந்து 12ஆல நம்ம டிவைட் பண்ணி பார்த்தா 2 டைம்ஸ் இருக்குது. சரியா? இல்ல அப்படின்னா மல்டிபிள் 12 into 2 போடும்போது ரிமைண்டர் 0 கிடைச்சிருச்சு. அதனால HCF என்னன்னா ஃபைனலா யாரால நம்ம டிவைட் பண்ணமோ அதான் அந்த டிவைசர் தான் HCF ஆஃப் இந்த 3 நம்பர்ஸ்க்கும். ஓகேவா? புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஓகேமா. உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடு. உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடு. தேங்க்யூ.